பரிசுத்தமுள்ள பிதாவே, கோடி நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட எங்களை அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும். நீர் மெய்யான திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல வெளிப்பாடை வெளிப்படுத்தி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நீர் இல்லாமல் எங்களுக்கு ஜீவன் இல்லை, நீர் இல்லாமல் எங்களுக்கு அன்பில்லை, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதெல்லாம் நீர் கற்றுக் கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானம் யோவான் 15ஆம் அதிகாரம். ஒரு அருமையான ஒரு விளக்கம், ஒண்டர்ஃபுல்லான ஒரு டீச்சிங். சிம்பிளான எக்ஸாம்பிளை வச்சு ரியல் லைஃப்பை இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். எங்கள் வீடு பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புளிய மரம், இப்போ தான் புளியஞ்செடின்னு அப்போ தான் வளர்ந்து நல்லா ஹைட்டாக வந்துருச்சு. ஒரு வேளை ஆண்டவர் சித்தமான ஒரு 2-3 வருஷத்தில் காய் தரும் போல். அதில் ஒரு கிளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்கான கிளை. எங்கள் அப்பா வந்து அதை வெட்ட சொன்னார். நல்ல ஸ்ட்ராங், கஷ்டப்பட்டு வெட்டி அதை போட்டோம். அது பக்கத்தில் நிறைய புல், செடி, கொடி எல்லாம் வளைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான கிளை வெட்டி போட்டது நேற்று போய் பார்த்தா நல்லா காஞ்சி கிடக்குது. பக்கத்தில் இருக்கிற பூண்டெல்லாம் பச்சை பசையில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராங்குன்னு நினச்ச அந்த கிளை அது காஞ்சி கிடக்குது. காரணம் என்னென்னா, அது செடியோட நிலைத்திருக்கவில்லை. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நாளைக்கு யோவான் 15ஆம் அதிகாரம் தியானிக்க போகிறோம். நம்ம கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக பூமியில் இருந்தாலும், எவ்வளோ பணக்காராக இருந்தாலும், எவ்வளோ ஞானிகளாக இருந்தாலும், இயேசு என்கிற செடியை விட்டு டிட்டாச் ஆனிட்டோம்னா, இயேசு என்கிற செடியை விட்டு நம்ம போனோம்னா காய்ந்து போவோம் என்பது உறுதி. ஏனென்றால் அவருக்குள் தான் ஜீவன் இருக்கிறது. அந்த மரத்தில் உயிர் இருந்துச்சு. அந்த மரத்தோடு இணைக்கப்பட்டதுனால தான் அந்த கிளைக்கு உயிர் இருந்துச்சுங்க திருச்சபையே. அந்த கிளையை தனியாக வெட்டி எடுத்து அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கிளையாக இருந்தாலும் காய்ந்து செயலிழந்து போகிறது போல தான் இன்றைய அதிகாரத்தில் இயேசு சொல்ல போகிறார். என்னிலே நீங்கள் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். he will become dry. நம்ம கூட இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸாக இருந்து கூட லைஃப்பில் ட்ரையாக இருந்தோம்னா, அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு ஒரு வழியும் வேணாம், ஜீசஸோட அட்டாச் ஆகிட்டாலே போதும், அவரோட நிலைத்திருந்தால் போதும். ஜீசஸோட உறவு எப்போனாலும் நம்ம கனெக்ட் ஆகிடும். அந்த செடியோட உறவு வந்து கட் பண்ணி போட்டால் திரும்பி ஒட்ட முடியாது. ஏன்னா நமக்கும் ஜீசஸ்க்குள்ள உறவு வந்து ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணுறது போல் போய் எப்போனாலும் கனெக்ட் ஆகிக்கலாம், போய் ஒட்டிக்கிடலாம். ஜஸ்ட் அ வில்லிங் ஹார்ட் இஸ் எனஃப். ஒரு மனசு திறந்து, ஜீசஸ் நான் உம்மோட உறவு கொள்ள விரும்புகிறேன், உண்மை நேசிக்கிறேன், வாழ்க்கை மிகவும் வறண்டு இருக்கிறதுனா இப்போ கூட நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார். கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட மிகவும் கஷ்டத்தோட வறண்ட நிலையில் இருக்கிற மக்களும் உண்டு, புதிதாய் ரட்சிக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற மக்களும் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாக இந்த புதிய வசனங்களை சொல்லி நம்மை அழைக்கப் போகிறார். யோவான் 15க்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், நிலைத்திருங்கள். 3 பகுதிகளாய் பிரிக்கப் போகிறேன். என்னிலும் என் பிதாவிலும் நிலைத்திருங்கள். அது 1 11 வசனம் வரைக்கும். அன்பில் நிலைத்திருங்கள் 12 17 வரைக்கும். பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள் 18 27 வரைக்கும். ஆமென். அப்பொழுது வாழ்வீர்கள் என்பதாக பேசப் போகிறோம். என்னில் நிலைத்திருங்கள், என் பிதாவில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள், அப்பொழுது வாழ்ந்து சுகிப்பீர்கள் என்பதாக நான் இன்றைக்கு பேசப் போகிறேன். கர்த்தர் உங்களை கோடியாய் பெருகும்படி செய்வாராக. எனக்கு பைபிள் உள்ள புக்ஸில் யோவான் சுவிசேஷம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் மனசு கஷ்டமோ, எப்போல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட்டோ, எப்போல்லாம் ஃபியரோ, நான் உடனே திறந்து தேடி படிப்பது யோவான் தான். அந்த யோவானிலும் இந்த யோவான் 15 மிகவும் ஒரு உன்னதமான ஒன்று. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அப்பொழுது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு 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 ஃபீவர், ஒரு சீசனல் ஃபீவர் வரும் பாருங்கள், அது மாதிரி எங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்குமே அது வந்துச்சு. பார்த்தா எனக்கும் அந்த ஃபீவர் வந்துருச்சு. அன்றைக்கி லீவ் போட வேண்டிய நிலைமை, ஆஃபீஸ்க்கு போக முடியல, யூனிவர்சிட்டிக்கு போக முடியல.
அப்போ நான் அந்த 22nd ஃப்ளோரில் என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் அந்த ரூமில் தங்கியிருந்தேன். வெரி ஹை ஃபீவர், சிவியர் ஃபீவர். மொபைல் எடுத்து ஒருத்தரை கூப்பிட்ற அளவு கூட தெம்பு இல்லை. என்னோடய ஒர்க் பண்ணுறவங்களாம் போயிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல. காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் ஏஞ்சிக்கிட்டேன். சிவியர் பாடி பெயின், ஃபீவர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் ப்ரே பண்ணும்போது இந்த வசனம் எனக்கு அப்படியே பிளிங்க் ஆகுது, என் மனதில் பிளிங்க் ஆகுது. என்னென்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 சொல்லியிருப்பார். அப்போ நான் ஜீசஸ் கையில் சொல்கிறேன், என்னால் ஏஞ்சிக்க கூட முடியல, பெட்டிலேருந்தே ஏஞ்சிக்க முடியல, எழுந்து உட்கார கூட முடியல. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை அல்லாமல் என்னால் எழுஞ்சிக்க முடியாது, இயேசுவை அல்லாமல் என்னால் எழுஞ்சிக்க முடியாது, இயேசுவை அல்லாமல் என்னால் எழுஞ்சிக்க முடியாதுன்னு அந்த வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவர் இல்லாமல் நான் இல்லை என்பதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணும்போது பெட்டில் அந்த அப்படியே உருண்டு தரையில் விழுந்தேன். எழுந்துக்க முடியல, விழுந்து அந்த பெட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டேன். அப்போ பெட்டு மேலே கழுத்தை குனிஞ்சிக்கலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திரும்பி இந்த வசனம், இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் முழங்கால் படிக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டே கிச்சனுக்கு போகிறேன். ஒரு சுடு தண்ணியை வச்சு அது முகத்தை கழுவலாம் அப்படின்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டு இந்த வசனம் தான், இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். பல முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே முட்டி போட்டுட்டு கிச்சனுக்கு போகிறேன். கிச்சன் போய் எனக்குள்ளே ஒரு எண்ணம், ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும், அதை எடுத்து ஒரு டீ அதில் ஒரு காஃபியாவது போட்டு குடிக்கலாம். கிச்சனில் போனால் மேடைக்கு கூட எழுந்திக்க முடியல, மேடைக்கு எழுந்து கொள்ள முடியல. உட்காந்த நிலையிலே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ண காஃபியை ஒரு கப்பில் மக்கில், அதான் காஃபி மக்கில் வச்சுட்டுக்கிறேன். ஆமாம், சரி திறந்துட்டேன், காஃபி மக்கு கையில் எடுத்துட்டேன். இதெல்லாம் இதே வசனம் சொல்லிட்டு தான், இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. முட்டி போட்டு ரொம்ப ஹை ஃபீவர், டேஞ்சரஸானது போல் தெரியல. அப்புறம் அந்த கதவை சாத்திட்டு வெளியே எடுத்துட்டேன். ஆண்டவரே, இதை சில்லுன்னு குடிக்க முடியாது, சூடாக குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மேடை வரைக்கும் கூட நான் எழுச்சிக்க முடியலன்னு பார்த்தா என்ன ஸ்டவ் அது, மைக்ரோ ஓவன் எனக்கு குறிப்பிட்ட ஹைட்டில் அது ஒரு இந்த மாதிரி ஒரு கப்போர்ட் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். மேலே பார்த்தா சுவிட்ச் ஆல்ரெடி போட்டு இருக்குது, ஆஃபில் இல்லை, அது ஆனில் இருக்குது. இந்த மைக்ரோ ஓவனை திறந்து அந்த காஃபி மக் எடுத்து அதில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டேன். டிங்குன்னு ஒரு சவுண்டு, சூடாயிருச்சு. திறந்து பார்த்தா காஃபி சூடாக இருக்குது. காஃபி கையில் எடுத்துகிட்டு, உண்மை இல்லாமல் என்றால் ஒன்றும் செய்ய கூடாது சொல்லிவிட்டு, உண்மைங்க அந்த காஃபி எடுத்து வாயில் வச்சு ஒரு சிப்பு தான் பண்ணேன். ஆமேன். காஃபி பெருசுன்னு சொல்ல, என் ஆண்டவர் பெருசுன்னு சொல்லுறேன். ஹல்லேலூயா. அந்த ஜுரம் எங்கே போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாபெரும் அதிசயத்தை என் கண்களால் என்னுடைய உடம்பில் நான் அனுப்பணும். இயேசுவை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும். அதில் ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுமா, எழுச்சிக்க முடியாத ஒருத்தனை எப்படி படிப்படியாக கூட்டி கொண்டு போய் எப்படி சுகம் கொடுக்குறாருன்னு. அப்பா சத்தியமாக இப்போ சொல்கிறேன்ப்பா, இந்த காஃபி குடித்தா கூட உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வருதோ, எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, இதை சொல்கிறத நிறுத்தவே மாட்டேன், இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. அப்படி தான் நிறைய காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை தருகிறார். இன்னும் பல காரியங்களை என் ராஜாவுக்காக சாதிக்க, எனக்காக சாதிக்க, என் குடும்பத்துக்காக, என் திருச்சபைக்காக, என் பெற்றோருக்காக, என் நிஜ நண்பர்களுக்காக, நண்பர்களுக்காகலாம் சாதிக்க என் ராஜா இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னுடைய ஃபேவரைட் வேர்ட்ஸ். நீங்கள் கூட இதை சொல்லலாம் உங்கள் கஷ்டமான நேரத்தில், இயேசுவை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமாங்க, அந்த புளிய மரத்தினுடைய ஒரு கிளை, அந்த செடி, அந்த மரத்தோட நிலைத்து இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நம்ம அவரோட நிலைத்திருந்தால் எல்லாத்தையும் செய்யலாம், அவரோட நிலைத்தில்லை என்றால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிகவும் அருமையான ஒரு சாப்டர் இது. இந்த சாப்டரில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், த வைன் அண்ட் த பிரான்ச்சஸ், திராட்சை செடியும் கொடிகளும். திராட்சை செடி முக்கியம், கொடியும் முக்கியம். திராட்சை செடி உயிர் கொடுக்கிறது, கொடி கனி கொடுக்கிறது. யாரும் போய் செடியில் போய் கனி பார்க்க மாட்டாங்க, கொடியில் கனி பார்ப்பாங்க. திராட்சை செடி அந்த கனியை சாப்பிடுவதில்லை, திராட்சை தோட்டக்காரர் அந்த கனியை சாப்பிடுகிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. பிதா தான் திராட்சை தோட்டக்காரரா, இயேசு தான் திராட்சை செடியா, நாம் தான் கொடிகளா. நாம் கிறிஸ்துக்கென கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மில் அநேகர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்மில் அநேக ஆத்தும ஆதாயம் செய்கிறோம். ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கனி கொடுக்கிறது என்பது நீங்களும் நானும் ஆசைப்பட்டால் கொடுக்க முடியாது, நிலைத்திருந்தால் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி கனி கொடுக்கவில்லை என்றால் நம்ம இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி போடலாம், நம்ம இன்னும் கஷ்டப்படலாம், இன்னும் எவ்வளோ முட்டி போடலாம் என்று இன்னும் எவ்வளோ பண்ணலாம்ல, இன்னும் எவ்வளவு நிலைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளோ ஆண்டவர் கூட நெருங்கலாம். பிகாஸ் ஹீ இஸ் த ட்ரூ வைன். அவர் தான் உண்மையான திராட்சை செடி, நாம் கொடிகள். நீங்களும் நானும், விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தான் அவருடைய கிளைகளாக இருக்கிறோம், அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். வாட் இஸ் த ரியல் டீச்சிங் இன் திஸ் சாப்டர்? வாட் டஸ் ஜீசஸ் டெல் அஸ் இன் திஸ்? அபைட் இன் மீ, நிலைத்திருங்கள். நீ இரு, வேலையில் இரு, ஊழியத்தில் இரு, எண்ணிலே நிலைத்திரு, குடும்பத்தில் இரு, கஷ்டத்தின் மத்தியிலும் இரு, நிலைத்திரு. அபைட் இன் மீ, என்னிலே நிலைத்திரு. நான் இல்லாமல் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டு போகாத. என்னை அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நேற்று சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவன். அபைட் இன் மீ, வெயிட் பண்ணு, என்னில் நிலைத்திரு. வெயிட் ஃபார் மீ, வெயிட் இன் மீ, அபைட் இன் மீ, வெயிட் ஃபார் மீ. ஆமென். நிலைத்திருப்பதே நீடிய பொறுமை என்கிற ஒரு ஆவிக்குரிய கனியாக இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், கலாத்தியர் 5 படிக்கிறோம். ஆவியின் கனியோ 22, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த 9 விதமான கனிகளும் நீ கடினப்பட்டால் கொடுக்க முடியாது என் மகனே, நீ நிலைத்திருந்தால்தான் கொடுக்க முடியும். ஆமென். நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்குறோம். கனி கொடுக்காத நிலையில் பிதாவாகிய தேவன் அங்கே வருகிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறாராம். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் கிடைக்கலல்ல, கவலைப்படாதீங்க, நம்மை சுத்தம் பண்ணியிருக்கிறார். எங்கெல்லாம் ஏறணும்னு நினச்சோமோ அங்கே ஏறலைல்ல, கவலைப்படாதீங்க, நம்ம இவர் சுத்தம் பண்ணியிருக்கிறார். அல்டிமேட்டாக நம்ம நினச்சது நடந்ததோ இல்லையோ, அவர் நினைத்தது நடந்தது என்றால் அது போதும். வெற்றியின் ரகசியம் அதுதான். நான் நினைத்தது நடக்காததை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவர் நினைத்தது எங்காகிலும் நடக்காமல் போயிருந்தால் நான் வருந்த வேண்டியது இருக்கும். என் ராஜா தான் செடி, இந்த எளியவன் ஒரு கொடி, என் தகப்பன் திராட்சை தோட்டக்காரன். ஹல்லேலூயா. என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுற. இன்னும் நிறைய கனி தரணும், நிறைய கனி தரணும். சின்ன மாஞ்செடி அவ்வளோ காய் கொடுக்குது, என்று சொல்லுகிறார்கள். சின்னதாக இருக்குது தென்னை மரம், மனிதன் நின்று பறிக்கிற அளவுக்கு தான் ஹைட்டு, அவ்வளோ கனி கொடுக்குறது. கனி கொடுக்குற செடிகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூட நின்று ஜனங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ திராட்சை பழம், எவ்வளோ இளநீர் என்றெல்லாம். நீங்களும் நானும் அப்படி தான். நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்க மனிதன் வர வேணாம், செல்ஃபி எடுத்துக்க பரலோக தந்தையே வருகிறார், அதிக கனி கொடுக்கிற இடத்தில். ஹல்லேலூயா. என்னுடைய உபதேசம் உங்களை சுத்தமாக்குகிறது என்று சொல்கிறார். பைபிள் நம்ம காலையில் திறந்து படிக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி விடுதுங்க. நாங்கள் சண்டே அன்றைக்கி ஓயமாக இருக்குது, நம்ம கார் மாருதி ஓம்னி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து என்னப்பா இது இப்படி இருக்குனாங்க. இன்றைக்கி காலைல சேக்காடு சர்ச்சுக்கு ஒரு வேலைக்காக கொண்டு போனேன். நானும் அங்கே கிப்சன் என்ற ஒரு குழந்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். அவர் இறங்கி உள்ளெல்லாம் போயிட்டார். அவர் சின்னதாக இருக்கார், அவர் ஸ்டூல்லாம் போட்டு ஏறி அப்படி க்ளீன் பண்ணுறார். பாஸ்டர் க்ளீன் பண்ணிட்டேன் பாஸ்டர் அப்படின்னா. வாவ், இப்போ காரில் உட்காரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இயேசு நம்மை சுத்தம் பண்ணுறாருப்பா. அவர் வசனம் நம்மை சுத்தம் பண்ணுது. நைட்டில் படிக்கும்போது கூட சுத்தம் பண்ணுது, பகலில் படிக்கும்போது கூட சுத்தம் பண்ணுது. ஒரு ஆட்டோவில் நம்ம போகும்போது ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க, காரில் எழுதியிருப்பாங்க, அந்த வசனங்கள் நம்மை சுத்தம் பண்ணுகிறது. என் உபதேசம் உன்னை சுத்தம் பண்ணுகிறது என் மகனே மகளே. ஹல்லேலூயா. இது நம்மை சுத்தம் பண்ணவில்லை என்றால் we remain dry and lifeless. எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் கிணத்து பக்கத்தில் ஒரு கிச்சிலி மரம் இருந்துச்சு. அந்த கிச்சிலி மரம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், பெரியவங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் சில நேரம் காற்று அது இது அடித்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா சில கிளைகள் காஞ்சி போயிடும். அதில் டக்குன்னு ஒரு கிளை காஞ்சிடும், மீதியெலாம் இருக்கும். அந்த கிளையை என்ன பண்ணணும், காஞ்சதை மெதுவாக கட் பண்ணி எடுத்து போட்டுடும். எடுத்து போட்டால் அந்த முள்ளெல்லாம் எடுத்து தூரம் போட்டோம்னா மீதி உள்ளது நல்லா வளர்ந்து வரும். சுத்தம் பண்ணுறது என்பது ரெகுலராக நடக்கணும். நாங்கள் இப்போ சோழிங்கநல்லூரில் ஒரு வீடு வொக்கேட் பண்ணி இப்போ செம்மஞ்சேரிக்கு நியூ பிளேஸ்க்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம்ல, அதில் அப்படி தான் ஒரு செடி, மல்லி செடி, அது என்னம்மா மல்லி செடி தானம்மா, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, இது இவ்வளோ பெரிய புஷ்ஷி ஆயிடுச்சு, இதனுடைய அது என்னம்மா இதனுடைய அந்த
அந்த கொடியெல்லாம் நான் ட்ரிம் பண்ண போகிறேன் இருந்தாங்க. சரி ட்ரிம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா ட்ரிம்மும் பண்ணிட்டாங்க. ட்ரிம் பண்ண பிறகு அந்த செடி ஃபுல்லாகவே பூ. எங்கள் வீட்டுக்கோட அந்த எல்லை பக்கம் வரவங்களை எப்படியும் 100 பூக்கு மேலே இருக்காதுமா, 100-200 பூ பறிக்க முடியல அவங்களால. அந்த புஷ்ஷு ஃபுல்லாகவே மல்லிப்பூ, பயங்கரமான வாசனை. எங்கள் பிள்ளைங்க வீடு வக்கேட் பண்ண வரும்போது கூட சொன்னான், அவ்வளோ பூக்கள். ட்ரிம்மிங்க்கு இவ்வளோ பவரா? நம்ம அப்பா ட்ரிம் தான் நம்மளை பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம விட்டு கொடுக்குறதுல ஒன்றும் கவலையே இல்லை. பரவாயில்ல, போட்டோம், ஒரு 2 கிளை போட்டோம், 2 இலை போட்டோம், 2 கெட்ட பேர் வரட்டும், 2 முட்டி வலி, தலைவலி, கால் வலி, 4 பேர் அவமதிக்கிறது எதனா வரட்டும், என் ஆண்டவருக்காக கண்ணி கொடுக்கிறேன் என்றால் அது மாத்திரமே போதும். அவர் என் கண்ணியில் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். when hardship comes, don't be afraid, don't lose heart, don't be discouraged. This could be the pruning of God. ஏன்னா ஆண்டவருடைய நிழலில் தான் இருக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வருடைய நிழலில் தங்கும். அவருடைய நிழலில் தான் இருக்கிறோம். ஸ்டில் அந்த அவமானம் வந்துச்சு, அவரோட நிழலில் தான் இருக்கிறோம். ஸ்டில் அந்த சின்ன பண நஷ்டம் வந்துச்சு, ஸ்டில் அந்த டென்ஷன் வந்துச்சு, ஸ்டில் அன்றைக்கி நைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டில் அன்னைக்கு ₹1 கம்மி ஆயிடுச்சு, ஸ்டில் அன்றைக்கி அந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர்களை ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு வேளை நமக்காக உள்ள ஒரு ப்ரூனிங்காக இருந்தால் நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுப்போம். வில் பேர் மோர் ஃப்ரூட். ஆமேன். நம்ம ஊழியத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 10 ஆண்டுகளாகிறது திருச்சபை ஆரம்பித்து. எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இல்லை, ஒன்றும் குறைபடவே இல்லை இல்லை. அப்போல்லாம் நம்முடைய ஒரு சபையில் தான் VBS நடத்துவோம். பிறகு 3 GI ஸ்டார்ட் பண்ண பிறகு 3 ஆச்சு, பிறகு 4 ஆச்சு, 5 ஆச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10 பிளேஸில் நடத்தணும். இன்றைக்கி மெயினாக ஒரு சர்ச்சு செட்டப்பில் 4வது இடத்துல OMRல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? சர்ச்சு செட்டப்பில் அவுட்ரீச்சஸ் பற்றி நான் சொல்ல, வீடுகள் மேலே நடத்துறதை பற்றி சொல்ல, ஆவடி மெத்தமல் நடத்துறதை பற்றி நான் சொல்ல, சர்ச்சு செட்டப்பில். ஸோ வென் வி அலோவ் அவர் செல்ஃப் டு பி ப்ரூன்ட் பை காட், வி பேர் மோர் ஃப்ரூட் ஸ்பிரிச்சுவலி, மோரலி, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி. ஆமேன். கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும்போது நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு GIயில் கப்புள்ஸ் கேம்ப் நடக்கும்போது நான் அந்த டிவியோட அந்த ஃப்ரேமை பிடிச்சிக்கிட்டே மெசேஜ் கொடுத்தேன். நான் அவ்வளோ தலை சுத்தல், நிற்கவே முடியல இந்த கப்புள்ஸ் கேம்பில். ஹோல் செஷன் நின்று தான் கொடுத்தேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், அவ்வளோதான்டா உன் கதைன்னு சாத்தான் சொன்னான். ஆமேன். இன்றைக்கி அதை விட பலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டினுடைய எங்கள் அப்பாவோட ரிப்போர்ட் நான் எடுத்து பார்த்தேன். என் அப்பாவோட கிரியாட்டினின் லெவல், சுகர் லெவலில் எடுத்து பார்க்குறேன். ஆமாம். அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா ரொம்ப நல்ல விஷயங்கள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இன்னும் ஆரோக்கியமாக வச்சுருக்காரு. இன்னும் கர்த்தருக்காக செய்யக்கூடிய கிருபையை வைத்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டு எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் போனார். நான் எமர்ஜென்சி லீவ் போட்டு வெளிநாட்டிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன். ஆமாம். அப்போ சேக்காடு சபை ஒரு ஷெட்டில் தான் இருந்துச்சு. அப்பா ரிகவர் ஆகி இன்றைக்கி அந்த பெரிய பில்டிங் கட்டக்கூடிய கிருபையை தந்தார். நம்மளச்சேரி சர்ச்சி கட்டக்கூடிய கிருபையை தந்தார். நம்ம ஆண்டவர் ப்ரூன் பண்ணுறது நம்மை கைவிடுவதற்காக அல்ல, நம்மை அதிக கனி கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. The main theme, the main idea of pruning is to bear more fruit, spiritual fruit. See, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், இப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார்ல திருச்சபையே. எல்லாம் கூட கொடுக்கப்படும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் அவசியம். பணம் கண்டிப்பாக வந்துடும், கார் பங்களா எல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம இன்னும் அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும், இன்னும் அதிகமாக பரிசுத்தவான்களாக இருக்கணும், இன்னும் அதிகமாக தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்கணும், இன்னும் அதிக இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், இன்னும் அதிகமாக அவர் பக்கம் நெருங்குறவர்களாக தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ராங் ரோல் மாடல்ஸ் எடுக்கவே கூடாது, இன்னும் அதிக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படியா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணுற முடியலையா? ஈஸி பிரதர் சிஸ்டர், போய் ஜீசஸில் நிலைத்திருங்க, பிதாவில் நிலைத்திருங்க. அவர் நமக்கு அந்த அன்பின் ஆழம் அகலத்தினால் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றெல்லாம் பேசி கொண்டு வந்த இயேசு திடீரென தன்னுடைய டீச்சிங்கில் அவரில் நிலைத்திருக்க சொன்ன இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் நிலைத்திருங்கள். லவ் ஒன்று. வி ஆர் பீப்புள் வித் வீக்னஸ். ஆளாளுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது.
எல்லாம் பலவீனமான பீப்புளை தான் அவரோட ஹாஸ்பிட்டலில் கூட்டு போட்டு நம்மளை வச்சுக்கிறார். ஒரு ஆளுக்கு தலைவலி, ஒரு ஆளுக்கு வயிறு வலி, ஒரு ஆள் கோபக்காரு, ஒரு ஆள் கோச்சிக்கிற ஆள், ஒரு ஆள் அழற ஆள், ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணுற ஆள், ஒரு ஆள் பெருமைக்காரு, ஒரு ஆள் பொறாமக்காரு, எல்லாரையும் ஒன்று சேர்த்து தான் நினைத்திருக்கிறார். பட் வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட்? we need to love one another. ஆமீன். ஒரு மனிதனை வெறுப்பதற்கு வழி கண்டுபிடிப்போம், ஒரு மனிதனை நேசிப்பதற்கு வழி கண்டுபிடிக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு அதை செய்வோம். என்ன பண்ணுவோம்னா, ஒழுங்காக படிக்கல பாரு மக்கு, மேக்ஸ் ஒழுங்காக படிக்கல பாரு மக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவோம், இருந்தாலும் இதோட தலைமுடி நல்லா அழகாக இருக்குல்ல அப்படின்னு குழந்தைய தூக்கி கொஞ்சுவோம். அது மேலே கோவப்படுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சோம். இப்போ நேசிக்கிறதுக்கு ஒரு கழி. அப்பா ஆம்பளை புள்ளப்பா படிக்கலன்னா என்ன, நான் அன்பு செலுத்துவேன். ஸோ காட் இஸ் டெல்லிங் us find some ways to love one another. ஒருவர் நேசிப்பதற்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிங்க. அதனால தான் நம்ம மதர் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்படி சொல்லுவாங்க. இந்த மனுஷனோட நல்லதை சொல்லு அப்படின்னு. அந்த நல்லதை சொல்லி பார்த்தா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவர் நல்லவரில் அப்படி பண்ணாருன்னு. நம்ம நல்லது எங்கே தெரியுமா சொல்லுவோம்? மனுஷன் இறந்துடுறாங்களே, இறந்துட்ட பிறகு சொல்லுவோம் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. அவர் பண்ண கெட்டதெல்லாம் மறைச்சிட்டு தான் சொல்லுவோம் நல்லது. அவர் போயிட்ட பிறகு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என் திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும். Do not hate them. Because persecution is on the way, rejection is on the way, discouragement is on the way. நீங்களே 12 சீஷர்கள் தான் இருக்கிறீங்க. அதில் ஒருத்தன் இழந்து போயிட்டான். சூழ்நிலை நினச்சிங்க. பஸ்கா பண்டிகை எப்போ காலெலாம் கழுவினார, அதுக்கு அடுத்த நாளுக்கு அதோட கண்டினியூஷன் தான் அது. நீங்களே 11 பேர் தான் இருக்கீங்க. பேதுருக்கு யாக்கோபு பிடிக்காது, யாக்கோபுக்கு யோவானை பிடிக்காது, யோவானுக்கு அந்திரேயை பிடிக்காது, உங்களுக்கு யாருக்குமே தோமாவை பிடிக்காது, 11 பேருக்கு யூதாஸை பிடிக்காது, யூதாஸுக்கு இந்த 11 பேரை பிடிக்காது. இப்படி எல்லாம் கொண்டு போகாதீர்கள். லவ் ஒன் another, abide one another, abide in one another. Hallelujah, amen. முதலாவது என்னிலே நிலைத்திருங்கள், என் பிதாவில் நிலைத்திருங்கள். இரண்டாவது ஒருவர் நேசிங்க. ரொம்ப பெரிய லாங் ரிஜெக்ஷன்லாம் வச்சுக்கோங்க. நான் எங்கள் பிள்ளைங்களை சொல்லுவேன், சண்டை போட்டுக்கிறீங்களா டக்குன்னு விட்டுரு, டெப்த்தில் போயிடாத. ரொம்ப டெப்த்தில் போனால் ஸ்டாப் பண்ண முடியாது. சண்டை என்பது கலருவது பெருசு இல்லை, முடிக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ண 2 பேருமே முடிக்க கஷ்டப்படுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதை அனுபவித்து கொண்டிருப்பாங்க, பணம் ஆக்கிடுவாங்க, பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. ஸ்டாப் இட், லவ் ஒன் another. ஹல்லேலூயா. தேர்டாக இயேசு நமக்கு சொல்ல போகிறார், abide in the helper, abide in Holy Spirit. See, the church cannot survive without Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை என்பது நிற்காது. சபை என்பது நீங்களும் நானும் தான். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நிற்கவே முடியாது என்பதை 14ஆம் அதிகாரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 13லேருந்தே பேசினார், 10லேருந்தே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். the coming of the helper, Holy Spirit has to come. Holy Spirit is coming. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறவரும் பிதாவிடத்தில் புறப்படுவருமாகிய சக்தி ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். உங்களுக்கு யாரெல்லாம் ஜீசஸை பிடிக்குமோ, ஜீசஸை பற்றி அதிகமான வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியானவர் தான் தருவார். He is our guide, He is our teacher, He is the God who is going to empower us. He is going to become the witness of Christ. இயேசுக்காக சாட்சியாக நாம் வாழங்க, நமக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. We need to rely more upon Holy Spirit. இன்றைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். abide in Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை நிலைத்திராவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னிலே நிலைத்திருங்கள், என் பிதாவிலே நிலைத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன இயேசு நமக்கு உபத்திரவம் உண்டு என்பதை அவர் சொல்லுகிறார். How is the church going to face the hatred of the world? உலகத்தினுடைய அந்த ஹேட்ரடை எப்படி ஏற்றுக்கொள்ள போறீங்க? இதை தான் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். கவனிங்க, 2 விதமான கூப்பிட்டதை நான் பார்த்துருக்கேன். கவனிங்க, 2 விதமான கூட்டமும் டேஞ்சர். அதில் ஒரு கூட்டம் சொல்லும், உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்காக நான் உயிரே கொடுப்பேன், ஆனால் எனக்கு உன் இயேசுவை பிடிக்காது. நான் சொல்லுவாங்க, உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்காக நான் உயிரே கொடுக்குறேன், ஆனால் இயேசுவை பிடிக்காது, விட்டுட்டு என்கிட்ட வா. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லும், எனக்கு இயேசுவை பிடிக்கும், உன்னை பிடிக்காது. 2 இடத்துல இயேசுவும் இருக்க மாட்டார், நம்மளும் இருக்க முடியாது. நம்ம இயேசு ராஜாவனோ நம்மளை பிடிக்காத இடத்துல போயிட்டு என் பையனை உனக்கு பிடிக்காதா அப்படி நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அது நம்ம ஆண்டவர் கிடையாது.
அதுவும் நம்மளும் எங்கள் இயேசு உனக்கு பிடிக்காதா, என்ன பிடிக்குமா, என் மேலே உயிர் வச்சிருக்கியா, வா 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 நான் வந்துடுறேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளில் நம்ம கதை நமக்கு தெரியும். இயேசு இல்லைன்னா நம்மளே இல்லைன்னு வந்துடும். அப்போ அவரையும் பிடிக்கணும், நம்மளையும் பிடிக்கிற இடத்துல தான் நம்மளால் நிலைத்திருக்க முடியும். உலகம் ரிஜெக்ட் பண்ண போது சொல்லும், உன்னையும் பிடிக்காது, உன் இயேசுவையும் பிடிக்காது. உன்னை பிடிக்கும், உன் இயேசுவை பிடிக்காது. அதனால் நீ நான் சொல்கிற பிச்சை கேட்காதனால நீ எனக்கு வேணாம். நிறுத்து சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவை பிடிக்கும், உன்னை பிடிக்காது. உன்னை பிடிக்காதனால உன் இயேசு எனக்கு வேணாம். பார்த்துருக்கீங்களா? நம்மளை பிடிக்காதுன்றதுக்காக இயேசு வேணான்னு சொன்னவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க. அவர் பாருங்கள், அவரெல்லாம் ஒரு கிறிஸ்டியனுங்க, அதனால தாங்க எனக்கு அந்த கடவுளை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். தட் இஸ் கால் ஹேட்ரட். பீப்புள் வில் ஹேட். எப்படிங்க அதை ஜெயிக்க போகிறோம்? ஆமேன். எப்படி ஜெயிக்க போகிறோம்? ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவார். சூழ்நிலைக்கு சூழ்நிலை, பிரச்சனைக்கு பிரச்சனை வித்தியாசப்படும். ஆமாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். நம்மளை ஹேட் பண்ணுறவர்களையும் நேசிக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள். உங்களை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணுகிறவனோடு கூட 2 மைல் தூரம் நடந்து போகணும். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். ஆண்டவர்கள் நம்மை சரண்டர் ஆக போகிறோம். இந்த 3 விஷயத்தை மறக்க போகிறதில்ல. என்னிலே நிலைத்திருங்கள், என் பிதாவிலே நிலைத்திருங்கள், ஒருவரில் ஒருவர் நிலைத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருந்தால் உலகத்தினுடைய வெறுப்புகளை, உலகம் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா வெறுப்புகளை, ஹேட்ரட் என்று சொல்லுவார்கள், இதை உங்களால் தாண்ட முடியும். இதை உங்களால் ஜெயிக்க முடியும். உலகம் உங்களை வெறுப்பதற்கு முன்பதாக என்னை வெறுத்தது. அப்பா ஏன்பா எனக்கு இந்த பாடு? நான் ஜீசஸை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் இந்த பாடு. நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன்னு தெரிஞ்சிட்ட பிறகு என் மரியாதை போயிடுச்சு என்றெல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. He has predicted it earlier. முன்பதாகவே அவர் நமக்கு சொல்லிவிட்டார். How are we going to survive? Will we survive or the world survive? Will the world survive? No, my brothers and sisters, you are going to survive because you are abiding. நீங்கள் தான் வாழ போகிறீங்க. ஏன்னா நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க, ஜீவனில் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. He is the life, He is the truth. அவரில் நிலைத்திருக்கலாம். இன்றைக்கி யாராவது டிஸ்கரேஜ்மெண்ட்டோட, எதுக்குங்க நான் ஜீசஸ் கிட்டே வந்தேன், எதுக்குங்க நான் சர்ச்சுக்கு வந்தேன், எதுக்குங்க நான் ஊழியத்துக்கு வந்தேன், அப்படியே இருந்திருக்கலாமே நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நீங்கள் நிலைத்திருக்கிறது சரியே. ஒரு நிமிஷம் ஜீசஸ் கையில் உங்களோட அவர் நிலைத்திருக்கிறதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். என்னிலே நிலைத்திருங்கள். அப்பா நான் உண்மையில் நிலைத்திருக்கிறேன். அப்பா நான் ஹோலி ஸ்பிரிட்டில் நிலைத்திருக்கிறேன். அப்பா நான் ஃபாதரில் நிலைத்திருக்கிறேன். உண்மையிலே இயேசுவே நீர் தான் செடி, நான் கொடி. ஆண்டவரே இயேசு செடி, நான் கொடி. என் பிதா திராட்சை தோட்டகிறார். நம்ம அர்ப்பணிக்கலாமா சில்ட்ரன்? எத்தனை பேருக்கு ஜீசஸை பிடிக்கும்? ஜீசஸ் கையிலேருந்து தான் உங்களுக்கு உயிர் வருகிறது. ஜீசஸ் கையிலேருந்து தான் உங்களுக்கு லைஃப் வருது. ஜீசஸ் கையிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வருது. ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கி உங்களை நடத்துவாராக. எவ்ரி டிஸ்கரேஜ்மெண்ட், இன்றைக்கி டிஸ்கரேஜ்மெண்ட்டோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஐயா நான் இவ்வளோ நல்லது பண்ணிட்டு மனசு கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். இதை தான் ஜீசஸ் ஏற்கனவே ப்ரொடெக்ட் பண்ணினார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையவர்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகத்தினுடைய பகைப்பிலிருந்து எப்படி ஜெயிக்க போகிறோம்? We are going to surrender to God. வாங்க திருச்சபையே, நாம் கர்த்தர் கையில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிறார். நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இதயத்தில் வாசம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? நீரே
இயேசுவே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் பழக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நான் கண்களை மூடி கர்த்தரை பார்க்கலாம். எங்கள் மகா இருக்கும் கிருபை அன்பு நிறைந்த தகப்பனப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க தகப்பனே. உம்மோ நிலைத்திருக்கிற காரியங்களை நீர் எங்களோடு பேசி அசைவாட நன்றி செலுத்துகிறப்பா. இனிமேலும் இருக்கிற காரியங்களை பரிசுத்தாவிட நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதி கொண்டு நடத்த பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது தன் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தான் அந்த செடி. ஆண்டவர் எந்த செடியை கனி கொடுக்கணும் என்று விரும்புகிறாரோ அந்த செடியை சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு சில காரியங்களை அறுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தகப்பனுடைய இருதயம் அந்த செடி எப்படியாவது நன்றாக வர வேண்டும் என்று நினைத்துதான் ஒரு சில காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம கூட ஆண்டவர் நம்ம ஊழியத்தில் வரும்போது, ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் மூலம், ஆவிக்குரிய தகப்பனார் மூலம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை, அதாவது ஆங்கிலத்தில் ப்ரூனிங் என்று சொல்லுவாங்க, சில காரியங்களை கேரக்டர்ஸை நம்ம வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் இதை செய்கிறாங்க, நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பா, ஏன் இதை நம்ம தேவையில்லாமல் சொல்கிறாங்களேன்னு ஒரு சில நேரத்தில் இதயத்தில் இரு எண்ணங்கள் தோணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, இல்லை மகனே, அது உன்னை ஆண்டவர் சுத்தம் செய்து உன்னை கனி கொடுக்கும்படியாக தான் அந்த ப்ரூனிங், உன்னை அவங்களுக்கு கனி கொடுக்க செய்வதற்காக தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அப்படியே விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஏசப்பா, என்னை ஒரு செடியாக கொடியாக உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் என்னோட ஆவிக்குரிய தலைவர்களுக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ப்ரூனிங் எதை செய்தாலும் அதுக்கப்புறம் என்னங்களை அவங்க திருத்தும் போது, உங்களுக்கு காரியம் போது என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று நம்ம சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மளை மிகுந்த கனியுள்ள பாத்திரமாக கர்த்தரை நம்ம வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். என் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நேரம். எனக்கு கூட ஊழியத்தில் ஆரம்பத்தில் அநேக காரியங்கள் போதுகர் சொல்லும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் புரியும் போது தான் புரியும், ஐயோ நம்ம தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எடுத்து போட்டு தான் அதை செய்திருக்கிறேன். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் மிகவும் ஒரு விளையாட்டாக இருப்பேன். மற்றவர்கிட்ட பேசும்போது நகைச்சுவையாக தான் பேசி கொண்டிருப்பேன். ஒரு நாள் பேசும்போது போதகரை கூப்பிட்டு, ஏன்பா அந்த மாதிரி பேசுகிறேன், கர்த்தரன் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார், அதெல்லாம் வேணாம் விட்டுடு என்று சொல்லும்போது எனக்குள்ள இது என்னடா இது சந்தோஷமாக கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இதை கூட பண்ணக்கூடாது என்றாங்களேன்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அதை நான் கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது தான் நான் திரும்பி பார்க்குறேன், அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்தது. ஒருவேளை அப்படி இருந்தால் எனக்கு ஒரு தலைவராக இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் அநேக காரியங்களை என்னை சீர்படுத்தி நிறுத்தினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் நிறுத்த உதவி செஞ்சிருக்கிறார். இன்றைக்கி வந்திருக்கள் கூட ஒருவேளை அந்த சீர்திருத்த பாதைகளை நாம் வேண்டாம்னு வெறுப்பித்தல் இருக்கலாம். இல்லை அது செய்யும்போது நமக்கு வழிகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை வேண்டாம் இதை உதறி தொழுகிறோமா? ஆண்டவரை நம்மளை பார்த்து சொல்லுங்க, மகனே அதை ஏற்றுக்கொள், மகனே அதை ஏற்றுக்கொள், அது நல்லதற்காக உன்னை நான் சுத்தம் செய்கிறேன், இன்னும் நான் கனி கொடுக்க முடியாத தான் அதை செய்கிறேன், அதை ஏற்றுக்கொள் என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு சொல்லுகிறார். நம்மளை அப்படியே தாழ்த்தி எந்த கஷ்டப்புகள் எதிர்ந்தாலும் ஆண்டவரே என்னை நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா,
ஒரு கனி கொடுக்கிற சரியாக நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா என்று ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கமா. இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். விட்டு கொடுக்கிற அந்த கப்பனப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை சுத்தம் செய்ய எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்களை சுத்தம் செய்ய விட்டு கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. உங்களை சுத்தம் செய்வதற்கு விட்டு கொடுக்குறோம்ப்பா சொல்லம்மா. நம்ம முடிந்தால் 2 கைகளை மேலே உயர்த்திடலாமா? 2 கைகளை மேலே உயர்த்தி எதை கொடுக்குற ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா. நமக்கு சித்தமானபடி என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. குயவனில் ஒரு பாத்திரம் போலப்பா, ஒரு செடியில கொடியை போல என்னை அப்படியே என்னை விட்டு கொடுத்துறப்பா. என்னை சுத்தம் செய்வதற்கு என்னை நான் விட்டு கொடுக்குறப்பா. என்னை ப்ரூனிங் செய்யட்டப்பா. என் மேலே அன்பு வைத்து தானப்பா அதை செய்கிறீங்கப்பா. என்னை மிகுந்த கனி கொடுக்க முடியுதானப்பா அதை செய்கிறீங்க. அதை நான் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நான் அப்படியே நான் அர்ப்பணிக்கிறப்பா. நீங்கள் உங்களுக்கு என்ன சித்தமோ அதை செய்யுங்கப்பா. இனிமேட்டு அந்த தகப்பன அது குறித்த காரியங்கள் நான் கேட்க மாட்டேன்ப்பா. இதை குறித்த கேள்விகள் நான் கேட்க மாட்டேன்ப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலப்பா எங்களை அப்படி எங்களை ஆவிக்கிற தலைவர்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறப்பா. எங்களை சபைக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறப்பா. உங்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் தகப்பனப்பா. நீர் எடுத்து எங்களை நீ பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் கனியுள்ள பாத்திரமாக எழுப்பியாப்பா. இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிக்க முடியாப்பா. எங்களை ஒரு கருவியாக நீ பயன்படுத்த போறீங்களே நன்றி அப்பா. எங்களை மிகுந்த கனி கொடுக்க செடியாக மாற்ற போறீங்களே நன்றி அப்பா. எங்களை வெறுத்தவர் முன்னாடி எங்களை நீ மீண்டும் உயர்த்த போறீங்களே நன்றி அப்பா. தகப்பனை எங்களை தகப்பனை இன்னும் அநேக பேருக்கு சாட்சியாக எங்களை ஏற்படுத்த போறீங்களே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களை உமக்கே நாங்கள் அர்ப்பணிச்சுட்ட தகப்பனப்பா. எங்களுக்குள்ளே அர்ப்பணிச்சுட்ட ராஜா. நீங்களே எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. தேவையில்லாத கலைகளை நீ எடுத்து நீர் போடுங்க தகப்பனப்பா. உமக்கு சகல அதிகாரம் உண்டு தகப்பன. நீரே எங்கள் வாழ்க்கை விடுகிறது பலப்படுத்த பெரிய காலம் ஏசு நல்ல பிதாவே. ஆமென். 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 யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சிஷ்யராய் இருப்பீர்கள் என்று இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரோட வார்த்தையிலையும் பிதாவின் இடத்துலையும் நாம் எப்படி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம நிலைத்திருக்கும் போது தான் நாம் என்ன கேட்டுக்கொள்ளுமோ அதை கொடுக்கப்படுமா. அது மாத்திரம் இல்லை, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா அதனால் மகிமைப்படுவாராம். நாம் அவருடைய சீஷராக இருப்போம் என்று இந்த நாளையும் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் கர்த்தருக்குள் நாம் நிலைத்து இருக்கிறோமா? ஒரு செடி எப்படி கொடியில் நிலைத்திருக்கிறதோ அதுபோல் நாமும்
ஆண்டோட வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிதாவினோடு நாம் நிலைத்திருக்கும் போது தான் நம்ம எப்படி இருப்போம்னா கனி கொடுக்குறார் நம்ம மாறுவோம் என்று. அவர் உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த நாள் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? இதுவரையும் நாம் ஆண்டவர் கிட்டி சேராதபடிக்கு என்னென்ன காரியங்கள் அவரோட உறவில் நிலைத்திருக்காத படிக்கு நம்மளை பிரித்து கொண்டிருக்க காரியங்கள் ஏதாச்சும் இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்கள் மன்னிங்கப்பா, என்னிலிருந்து நான் உம்மிடத்தில் நிலைத்திருக்க என்ன நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம அவரை நிலைத்திருக்கும்படியாக நம்ம விட்டு கொடுக்கலாமா? எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ காரியத்தில் அப்பா பாவமான காரியத்தில் இருந்து அப்பா உம்மிடத்துல நிலைத்திருக்காதபடிக்கு அப்பா நாங்கள் தூரம் போயிருக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில தகப்பனே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்க பாதத்தில் நாங்கள் அமர்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனே அப்பா, எங்களை எடுத்து நீங்க வல்லமையா பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க உறவுல நாங்க நிலைத்திருக்கக்கூடிய அந்த வழி வாசல்களை நீங்க திறந்து கொடுங்கப்பா. எங்கள் தேவனே உம்மிடத்தில் நாங்க கிட்டி சேர்கிறோம் தகப்பனே. எங்களை எடுத்து நீங்க வல்லமையா நீங்க பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தரில் நிலைத்திருப்போம், பரிசுத்த ஆவியில் நிலைத்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு கனி கொடுக்கிற செடியாக மாற்றி ஆண்டவர் ராஜ்யத்துக்கான வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.